ஒரு அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. அதை கேட்டு அந்த வீட்டில் இருந்த எல்லாருமே குறிப்பா மனோஜ் ரோகிணிலாம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி சொல்லிட்டாங்க ஐயோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது முத்துவோட சின்ன வயசு ரகசியம் எல்லாமே முத்துவோட வீட்டுக்கு தெரிஞ்சிடுது. அதாவது மனோஜ் செஞ்ச ஒரு குற்றத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் முத்துவோட வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா குறிப்பா விஜயாக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா விஜய பயங்கரமா கொந்தளிச்சு அங்க இருந்த மனோஜை போட்டு சும்மா பயங்கரமா திட்டி கேவலப்படுத்தி இந்த மாதிரி பயங்கரமா அடிச்சது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா அந்த மாதிரி மனோஜை பார்த்து சொல்றாங்க, டேய் நீ வாழ்ற வாழ்க்கை முத்துவோட வாழ்க்கை, அதாவது அவனோட வாழ்க்கை, அவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ வாழ்ற வாழ்க்கை அவன் போட்ட பிச்சை, அவனோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி இருக்கியடா, அவனோட வாழ்க்கையை கெடுத்ததுல என்னோட பங்கு இருக்கு, ஏன்னா உன் கூட சேர்ந்து உன் பேச்சை கேட்டாலுமே அவனோட வாழ்க்கை கெட்டு போறதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பிராயச்சித்தமா அதுக்கு கைமாற நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப நீ வச்சிருக்கிற அந்த ஷோரூம் இனிமேல் முத்து தான் அந்த ஷோரூமுக்கு ஓனர், நீ அந்த ஷோரூமோட நிர்வாகம் எல்லாமே அவன் தான், நீ வந்துட்டு அந்த ஷோரூம்ல வேலை கூட செய்யக்கூடாது, நீ வந்துட்டு எங்கேயோ போயிட்டு எங்கேயோ ஒரு வேலையை தேடி எங்கேயோ பொழைச்சிக்கடா, இதாண்ட நான் உனக்கு தர தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட மனோஜ் மட்டும் இல்ல அங்க இருந்த ரோகிணிக்குமே அப்படியே தூக்கி வாரி போடுது, என்னடா அப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு. அதுலயும் மனோஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா அப்படி சொல்றாங்க, இந்த வேலையை விட்டு நான் வேற வேலையை போய் தேடணும், எனக்கு இந்த வேலையே தெரியாது, இதே ரோகிணி தேவையில்லை அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வேற எங்கடா போய் நான் வேலை தேடுவேன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு.